ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குவெஸ்டிசம் மன்ஹா தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு ஹீரோ போகிறப்ப அவன் கன்னத்திலே ஒரு அறை விழுது. அது சரின்னு தான். டே பைத்தியக்காரா, எதுக்காகடா இந்த மாதிரி ரூமர்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறேன்னு கேட்டா இவனுக்கு என்ன ரூமர்னு கூட தெரில. மொத்த ஸ்கூல்லையும் இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இவன் அதிர்ச்சியாய், என்ன உளர்ற, நம்ம இப்போ டேட்லாம் பண்ணோம், நமக்குள்ளே நடந்தது ஒரே ஒரு இன்டைரக்ட் கிஸ் மட்டும் தானேன்னு கேட்குறான். அங்கே இருக்கவங்களாம் ஏய் பாரேன் கிஸ்ஸுன்னு பேசிக்கிறானுங்கன்னு பேசுகிறாங்க. சில பேர் கிஸ் மட்டும் தான் பண்ணியிருக்காங்களா, அப்போ இவங்க 2 பேருக்கும் 3 வயசில் ஒரு குழந்தை இருக்குங்கிற விஷயம்லாம் பொய்ய போலன்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த நேரத்தில் இந்த ஜூனியர் பசங்க பொக்கேயோட வராங்க இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல. நல்லா வாங்கிக்கிட்டு தான் போகிறானுங்க. இதே டைமில் இவங்க ஸ்கூலில் நல்லா வளர்ந்த ஒருத்தன் என்டர் ஆகுறான். ஸ்டார்டிங்கில் ஹீரோ கிட்ட அடி வாங்கின ஹாஜூன் மாதிரியே தெரியுது பின்னாடி இருந்து பார்க்க. இங்கே அவனுங்களுக்கு ஆப்போசிட் ஸ்கூலில் நேற்று நைட்டு இவன்ட்டு அடி வாங்கிட்டு போன அந்த ராபரி பண்ணுற கேங்கோட லீடர் மண்டி போட்டு மன்னிப்பு கேட்குறான். அந்த ஸ்கூலோட லீடர் ஜீஹா கிட்ட, சரி நான் மன்னிச்சிருங்க பாஸ், நம்ம ஸ்கூலோட பேரையே நான் கெடுத்துட்டேன்னு இவன் பேசுகிற நேரத்தில், எது ஸ்கூலோட பேரை கெடுத்தியா, உன்னெல்லாம் யார் எங்கள் கேங்கில் சேர்த்தது மத, 2 தடவை எங்களுக்காக பணத்தை கலெக்ட் பண்ணிட்டோன்னா நீ எங்களில் ஒருத்தன் நினச்சிக்கிட்டியோ, உன்னை மாதிரி பூச்சிங்களை அடிக்கிறது கூட நான் கேவலமாக நினைக்கிறேன்டா. எனக்கு பிரச்சனை அது கிடையாது, உண்மையை சொல்லு, அந்த சூஹியான் நிஜமாவே என்னை பற்றி அப்படி ஒரு ரூமரை பரப்பிக்கிட்டு இருக்கானா இப்பெல்லாம் கேட்குறப்ப அவனும் ஆமான்னு சொல்கிறான். என்ன ரூமர்னு பார்த்தா ஒரே அடியில் ஜீஹா நாக் அவுட் ஆகிட்டான். அந்த நாம் ஸ்கூல் லீடர் கண்ணை திறந்து பார்க்குறதுக்குள்ளே இந்த சண்டை முடிஞ்சிருச்சுன்னு ஜூனியர் பையன் இந்த ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பான். அதை தான் இப்போ இங்கே வந்து நிற்கிது. அந்த சிஓ ஸ்கூல் ரூமருக்குன்னே பேர் போகிறவனுங்க ஒரு கிளவிகளே மிஞ்சிடுவானுங்க. இப்படி ஒரு வதந்தி அவன் பரப்புறானா, என் கூட சண்டை போகிறதுக்கு தான் அதை பண்ணுறான். அந்த சைக்கோ லீடர் கடுப்பாய் சண்டைக்கு ரெடி ஆகுறான். இங்கே ஹீரோ அவன் கையில் புதுசாக கிடச்ச ஒரு சாதாரணமான கார்டை பார்க்குறான். அதோட பேர் ஸ்கை ராக்கெட். நான் இதை யூஸ் பண்ணுறதுக்கு சுச்சுவேஷன் வருமானு இவன் யோசிக்கிற நேரத்தில் தான் இவனுக்குள்ளே சண்டை ஸ்டார்ட் ஆகுது. பட் பார்க்குறதுக்கே ரவுடி மாதிரி இருக்க ஒரு அடியால் இவனை தடுத்து நிறுத்தினான். மாட்டு வெட்டுற கத்தியை எடுத்து யாராவது கோழியாக இருப்பாங்களா, உங்கள் ரேஞ்சுக்கு அவன்லாம் ரொம்ப ஓவர், அவனை ஏன் கிட்ட விட்ருங்க நான் பார்த்துக்கிறேன்னு முன்னாடி வரான். பட் ஜீஹா அவன் ஹாஜூனியே தோக்கடிச்சவன், உனக்கு ஓகே தானேன்னு கேட்டதுக்கு இவன் தொப்பையை தட்டி காமிச்சு என் தொப்பை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு வேற கேட்குறான். அட பண்ணி பையிலே, சரியான பைத்தியம் தாண்டா நீ. சரி அவனை நீயே பார்த்துக்கொண்டு இந்த பொறுப்பை இவன் கிட்டே விட்டுறான். எங்கள் ஹீரோ அவனோட புது கார்டை வச்சு என்ன தான் பண்ணுறது, பேசாமல் கார்டு மாஸ்டரை வச்சு இதை பிரித்து சேர்த்து விளையாடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சரி முதல்ல என்னோட அடிக்ஷனை கட்டுப்படுத்தணும், இந்த கார்ட்ஸ் எல்லாம் வச்சு நான் ரொம்ப சூதாடுறேன். முதல்ல என்னோட 4 க்ரூ மெம்பர்ஸை சேர்க்குற வேலையை முடிக்கணும். என் ஸ்டேட்டஸ் பாரை வச்சு இருக்கிறதுல பவர்ஃபுல்லான ஆளுங்களை சேர்க்கணும்னு யோசிச்சுட்டே போகிறப்ப இவன் செருப்பு பிஞ்சிருச்சு. அந்த டைமில் அந்த செரின் பொண்ணு அங்கே வந்து நம்ம கிளாஸ் டீச்சர் ஒன்று கூப்பிட்றாருன்னு கூப்பிட்ற நேரத்தில் இவன் கீழே குனிறான் செருப்பு என்னாச்சுன்னு பார்க்குறதுக்கு. பட் அந்த பொண்ணோட மர்ம பிரதேசத்தில் மோதி நிற்கிறான். உனக்கு திமிரு வர வர ஓவரா தாண்டா ஆச்சுன்னு அவள் கன்னத்திலே அற விட்டுட்டு போகிறான். என்னை நம்பு, நான் அந்த மாதிரி ஆள் இல்லை, எவனோ எனக்கு சூனியம் வச்சுருக்கான், அதான் நான் என்ன பண்ணாலும் அது செக்ஸுவல் அபியூஸ் மாதிரியே தெரியுது, தயவு செஞ்சு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாதன்னு இவன் கெஞ்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் பின்னாடி அந்த பாக்ஸர் ஹாஜூர் நிற்கிறான். இவனை பார்த்ததுமே ஃப்ரெண்ட்லியாக பேச ட்ரை பண்ணுறான். என்னப்பா கொஞ்ச நாளைக்கு நீ ஸ்கூலுக்கே வரல, உனக்கு என்ன ஆச்சோன்னு எல்லாரும் வருத்தப்பட்டாங்க, நானும் ரொம்பவே ஒன்று நினச்சி வருத்தப்பட்டேன்னு தெரியுமா, என்ன இருந்தாலும் நம்ம நண்பர்கள் தானேன்னு பேசுகிறான். பட் 10 அடி தள்ளி போய் ஒளிஞ்சு நின்று பேசுகிறான். நான் உங்ககிட்ட பேசி இருக்கவே கூடாதுல்ல, நம்ம தான் நண்பர்கள்ல, சாரி இந்த சுச்சுவேஷனை நான் மறந்துட்டேன்னு இவன் பாட்டுக்கு உளறி கொட்டிக்கிட்டு இருக்க நேரத்தில் சிஸ்டம் அப்போ இவனுக்கு ஒரு கொஸ்ட்டை கொடுக்குது. 4 மெம்பர்ஸை சேர்த்து ஒரு கேங்கை கிரியேட் பண்ணுற டீமில் ஹாஜூனை சேருங்கன்னு ரிவார்டாக ஒரு சில்வர் கார்டு. எதே இவனுக்கு டீம்மேட்டாக சேர்க்கணுமா, இவன் என்ன பொழக்காமல் இருக்கிறதே பெரிய விஷயம், இருந்தாலும் சில்வர் கார்டை மிஸ் பண்ண முடியாதே, நான் இந்த கேமில் வர வர அடிக்டட் ஆகிட்டேன்னு ஸ்ட்ரைட்டாக அவன் கிட்ட போய் கேட்குறான். ஹாஜூன் என் டீமில் நீ சேர்ந்துக்கிறியான்னு. பட் அவன் எதுவுமே பேசாமல் போயிட்டான். ஹீரோவும் கூக்ஜாவும் ஒன்றா உட்காந்துருக்கப்ப ஹீரோ ஏன் ஹாஜூன் என் டீமில் சேரலன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் கூக்ஜா ஏன் இவன் ஹீரோவை என்ன கொல்லாமல் விட்டுருக்கான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த டைமில் ஜூனியர் பையன் ஒருத்தன் அவசரமாக இவனை கூப்பிட்றான். தலை நம்ம லீடாங்க, அந்த டாங் ஸ்கூல் பசங்க தூக்கிட்டு போயிட்டானுங்கன்னு. அதே தம்பி என்கிட்ட வந்து சொல்கிறீங்க, போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், இந்த காலத்து பசங்க இருக்காங்களே அத்தாரிட்டி லா இதெல்லாம் இருக்கதே மறந்துடானுங்க. சரி சரி நான் கிளம்புறேன், நீங்கள் போலீஸ் வச்சு பார்த்துக்கங்கன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். இந்த ஜூனியர் இதை நம்பவே முடியாமல் ஓடுற பஸ்ஸுக்கு பின்னாடி கத்திக்கிட்டு இருக்கான். தலை நீங்கள் இப்படிலாம் பண்ணுற ஆளே இல்லையே, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு. இந்த விஷயத்த ஹாஜூன் பின்னாடி இருந்து ஒளிஞ்சு பார்க்குற மாதிரி தெரியுது. பஸ்ஸில் போகிற டைமில் கூக்ஜா நிஜமாவே நீ போகலைங்கிறது பிரச்சனை இல்லையான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போனால் தேவையில்லாத அந்த ஜீஹாவோட சண்டை போடுற மாதிரி வரும், அதெல்லாம் நம்மளால முடியாது. இதோட அந்த லீடாங்கும் தெரிஞ்சுக்கிடுவான் இனிமேல் என் கூட சுற்றக்கூடாதுங்கிறத. குறைஞ்சபட்சம் கொஸ்ட்டு வந்திருந்தாலும் அதை நான் போயிருப்பேன்லான்னு ஹீரோ நினைக்கிறான். இதே டைமில் அந்த குண்டு ரவுடியோட ஆளுங்க லீடாங்க போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. எவ்வளோ கேவலமானவன்டா நீ, முதல்ல ஹாஜூன் பின்னாடி ஓட்டிக்கிட்டு இருந்த, இப்போ சூஹியானையும் விட்டு வைக்காமல் அவன் கூட ஓட்டுறியா. இப்படிலாம் கேட்டு இவனை அடிக்கிற நேரத்தில் அவன் ஒரு புத்திசாலி பறவை கூடு கெட்டுறதுக்கு முன்னாடி தனக்கு ஏற்ற மரத்தை தேடிக்கிட்டே இருக்கும். சரியாக தேடி கண்டுபிடிச்சிருச்சுன்னா சாகர வராது அங்கே தான் இருக்கும்.
நான் என்னோட மரத்தை கண்டுபிடிக்கல, என்னோட ராஜாவை கண்டுபிடிச்சிருக்கேன்னு பேசுறான். இதுக்கப்புறம் எனக்கு எந்த அரசரும் கிடையாதுன்னு சொல்றான். எனக்கே தெரியும் என்னோட பாஸ் எப்படி என்னை காப்பாத்துறதுக்கு இங்க வரமாட்டாருன்னு. பிகாஸ் அவருக்கு என்ன பிடிக்காது. என் கதையை முடிச்சுட்டு இன்னைக்கு அடுத்த வேலையை பாருங்கன்னு இந்த லீடாங் சொல்றப்ப, இதை பெருமையா வேற சொல்றியாடான்னு அவனை அடிக்கிற மாதிரி கையில ஒரு கட்டி எடுத்துட்டு போய் அதை அவன் கையிலேயே கொடுக்குறான். கடைசியா உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், என்னை அடிச்சு போட்டு இங்கிருந்து தப்பிச்சிருன்னு. இவனும் அடிக்கிறான். பட் அவனோட தொப்பை புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் மாதிரி ஸ்ட்ராங்கா நிக்குது. எல்லாருமே சேர்த்து இவனை அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. கடைசி அவனை முடிக்கிற நேரத்துல என் கதை அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு இவன் நினைக்கிறான். பட் அந்த டைம்ல சூஹியான் உள்ள புந்து பஞ்ச் வைக்கிறான். ஒரு வழியா சியோவோட லீடரை இங்கே மாட்டிக்கிட்டான்டான்னு ஆப்போசிட்ல இருக்கவங்களாம் சண்டை போட ரெடியா இருக்கிற டைம்ல ஹீரோ, டே லீடாங் முட்டா பையில எப்போ பார்த்தாலும் என்னை நீ தொல்லை பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்க, என்னை எப்பயாவது ஃப்ரீயா இருக்க விட்டியா? பட் அந்த தொல்லையோட இருந்து பழகி பழகி நான் அவன் கூட கொஞ்சம் அட்டாச் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம மாட்டிக்கிட்டேன் தான், பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாத. இந்த சுச்சுவேஷன்ல இருந்து எப்படியாவது நான் உன்னை காப்பாத்திடுறேன்னு ஹீரோ சொல்றான். இந்த டைம்ல பின்னாடி இருக்கவனுங்களாலலாம் நம்பவே முடியல. இவ்வளோ குட்டியா இருக்கான் இவன் தான் அந்த சூகியானா, சியோ ஸ்கூலோட லீடரே வந்தானான்னு நினைக்கிற டைம்ல ஹீரோ அவனுக்கு மேலே பீக்கிங் அபிலிட்டி யூஸ் பண்ணுறான். எல்லாரும் சாப்பியா இருக்கானுங்க. பட் அவனுக்கு லீடர் ஒருத்தனை தவிர. மொதல் விஷயம், இவனுக்கு அவுட் நம்பர்டு. ஆப்போசிட்ல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதோட இந்த மெயின் லீடர் ரொம்ப ஹைட்டாகவும் வெயிட்டான ஆளாகவும் இருக்கான். இவனை எப்படா தோக்கடிக்கிறதுன்னு இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த லீடர் தனியாக சண்டைக்கு வரான். டைம் வேஸ்ட் பண்ணாம ஹீரோ பஞ்ச் பண்ணுறான். பட் அவன் எதுவுமே ரியாக்ட் ஆகிற மாதிரி தெரில. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன், அசால்ட்டாக நிற்கிறான். சரி, இவனோட ஃபேஸில் எய்ம் பண்ணுறது தான் ஒரே வழி போலன்னு இவன் நினைக்கிற டைம்லேயே இவனுக்கு ஒரு பஞ்சு விழுது. வெயிட்டு தான் எங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனைனா, என்கிட்ட அதுக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு இருக்குன்னு இவனோட ஓவர் வெயிட் கார்டை யூஸ் பண்ணுறான். பட் அது ஒர்க் ஆகலை. நேற்று நைட்டு தான் சண்டை போட்டிருப்பான். ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் இந்த கார்டை யூஸ் பண்ண முடியும். ரீசார்ஜ் ஆகிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. அந்த ரவுடி இவனை ஒரே கையில் கழுத்தை பிடிச்சி தூக்கி தரையிலே அடிக்கிறான். குறைஞ்சபட்சம் இவன் காலியாவது உடச்சிட்டு போகணும்னு அந்த ரவுடிங்க ட்ரை பண்ணுறப்ப அந்த ஜூனியர் லீடாங் ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். அவனுக்கு இவனையும் பொழக்க பார்க்குறானுங்க. பட் அந்த இடத்துல ஹாஜுன் உள்ளே புகுந்து அடிக்க வந்தவனை நாக் அவுட் பண்ணுறான். இவன் எதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு ஹீரோக்கு புரியல. பட் அவன் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறான். உனக்கு கீழே என்ன சேர்ந்துக்குன்னு சொன்னது என்னடா நினச்சேன்? நான் உனக்கு கீழே வந்து வேலை பார்ப்பேன் நினச்சியான்னு கேட்டதுக்கு, நான் அப்படிலாம் நினைக்கலடா. ஒரு பிரச்சனையில் இருந்தேன்னா உன்னை நம்பி அதில் இறங்கலான்னு நினச்சேன். அதனால தான் உன்கிட்ட வந்து அப்படி கேட்டேன்னு சொல்கிறான். நிஜமாவே நீ விசித்திரமான ஆள் தான்டா. சரி, நான் சேர்ந்துக்கிறேன் உன்னோட டீமில். இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். இவனுக்கு quest கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த ஸ்பாட்லேயே இவனுக்கு ஒரு சில்வர் கார்டு கிடச்சிருக்கு. அது என்ன கார்டுன்னு இப்போ நமக்கு காட்டலை. அங்கே இருக்கிற ரவுடிங்களோட லீடரும் ஹாஜுனும் நேருக்கு நேரம் மீட் பண்ணிக்கிற டைமில் அந்த ரவுடி, நான் நிஜமாவே உங்ககிட்ட சண்டை போட ரொம்ப ஆசைப்பட்டேன்டா. இப்போ பாரேன், நம்மளே மீட் பண்ணிக்கிற டைம் வந்துருச்சுன்னு பேசுகிறப்ப அதுக்கு ஹாஜுன், நான் உன் கூட சண்டை போட போகிறேன்னு எப்போ சொன்னேன்? உன் கூட சண்டை போட போகிற ஆள் இப்போ தான் கொஞ்சம் வார்ம் அப் ஆகிக்கிட்டு இருக்காரு. எஸ்கேப் ஆர்டிஸ்ட் சூஹியான் இப்படிலாம் அவன் பேசுகிற டைமில் பின்னாடி ஹீரோ அவனோட ஐகானிக் ஸ்டைல் ஆஃப் உல்பனியனை எக்ஸ் ஷேஃபில் கழுத்தில் மாட்டிட்டு நிற்கிறான். இவனோட ரெக்கவரி பில்லையும் எடுத்திருக்கான் போல். இப்போ ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் இருக்கான். இப்போ ஒரு கொஸ்ட் இவனுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. உங்களுக்கு இருக்க 2 ஃபைட்டிங் மூவ்ஸை காம்பினேஷனாக யூஸ் பண்ணணும்னு. ரிவார்டாக ஒரு கோல்ட் கார்டு எடுத்ததும் மாஸ்டர் ப்ளீஸ் கார்டு தான் யூஸ் பண்ணுறான். 5 தடவை செம்மையாக அடி வாங்குறான். அவன் ஜூனியர்லாம் ரொம்ப வருத்தப்படுறான் இவனுக்காக. பட் கார்டு ஆக்டிவேட் ஆகி 5 தடவை அடி வாங்கினதுக்கு ரிவார்டாக இவன் ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாகிருச்சு. மறுபடியும் இவன் வயிற்றுலேயே பஞ்ச் பண்ணுறப்ப இப்போ அந்த குண்டு பையன் வழியில் துடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த டைமில் ஹை ராக்கெட்னு ஒரு கார்டை யூஸ் பண்ணுறான். அதோட ஸ்பெஷாலிட்டியை ஹைட்டாக குதிக்கலாம், அதான். பட் உயரத்தில் இருக்கிறப்ப தான் ஈஸியாக இவன் ஆப்பனன் கையில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட இவன் கதை முடிஞ்சதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. பட் ஹாஜுனை டீமில் சேர்த்ததுக்கு இவனுக்கு ரிவார்டாக கிடச்ச கார்டு டேக்கோண்டோவில் இருக்க ஹூக் கிக். இவன் ஏரில் பறந்து வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட கிக் பண்ணுற நேரத்தில் அந்த மாமிச மலையே சரிச்சிட்டான். அந்த ரவுடிங்கெல்லாம் ஷாக் ஆகிட்டானுங்க, ஈவன் ஹாஜுன்னு லீடாங்கும் கூட. பட் நம்மால் கூலாக புதுசாக ஒரு கார்டு கிடச்சிருச்சுன்னு அசால்ட்டாக நிற்கிறான். இப்போ இவன் முகத்தை பார்த்தா ஏதோ போதைக்கு அடிமையானவன் மாதிரி எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் சீக்கிரமாக என்னோட கார்டை கொடுறான்னு சிஸ்டத்திட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த சண்டையில் ஜெயிச்சதுக்கு சிஸ்டம் 2 கோல்டு கார்டு கொடுத்துருக்கு. பட் அதில் ஏதாவது ஒன்றை தான் இவனால் செலக்ட் பண்ண முடியும். இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த ரவுடி பசங்களாம் நம்ம பாஸுக்கு பேச்சு மூச்சே இல்லாடான்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஹாஜுன் அவனுக்குள்ள விட்டுறான், பாடியை தூக்கிட்டு கிளம்புகடான்னு. அன்றைக்கி இவன் டயர்டை வீட்டுக்கு போகிறப்ப புள்ளவனோட தங்கச்சி ஷார்ட்டாக ட்ரெஸ் போட்டு டிக்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. சடனாக உள்ள வந்ததும், டேய் இன்னைக்கு லேட்டாக வருவேன்னு சொன்னல, சடனாக ஏன்டா வந்த, அம்மாட்ட மட்டும் போட்டு விட்டுறாதடா, எங்கள் கிளாஸில் இருக்க எல்லாரும் இதை தான் பண்ணுறாங்க தெரியுமா, இதான் ட்ரெண்டுன்னு பேசிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் நான் கேட்டேனாடி, ஏற்கனவே நான் செம்ம டயர்டாக இருக்கேன். நம்ம 2 பேரும் ஒருத்தர் இன்னும் டயர்டாக்கிக்க வேணாம், நீ உன் வேலையை பாருன்னு இவன் விரட்டி விட்டான் அவளை. இந்த குண்டு பையன் ரவுடி அவனோட ஸ்கூலுக்கு போகிற டைமில் அங்கே இருக்க பசங்களாம் அவனை வீட்டுக்கு போக சொல்கிறானுங்க. ஜீஹோட பர்சனாலிட்டியை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, அவன் கண்ணில் மாட்டினா உனக்கு கொன்னுருவான்டா, நீயே வீட்டுக்கு போயிருந்து இவனை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணுறானுங்க. பட் அதே டைமில் ஜீஹா அங்கே வந்துடுறான்.
நீ தானே அது என் தொப்பையை நம்பி சண்டைக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு போனது. உன்னை எனக்கு என்ன பண்ணுறேன் பாருடான்னு இவன் முன்னாடி வர டைமில் இவன் வண்டி போட்டு டோட்டலாக சரண்டர் ஆகிட்டான். நான் கிட்டத்தட்ட ஜெயிச்சிட்டேங்க. பட் கடைசி நேரத்தில் அந்த பாக்ஸர் ஹாஜு நாங்கள் வந்துட்டான். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறப்ப அந்த சைக்கோ அவனை அடிக்க வர மாதிரி தெரியுது. பட் இதே நேரத்தில் ஹீரோவும் ஹாஜுனும் இவனை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஜீஹாவை பார்த்தாலே முட்டா பீஸ் மாதிரி இருக்கான். நம்ம 2 பேரும் சேர்ந்து அவனை ஈஸியாக தோக்கடிச்சிடலாம்ப்பான்னு ஹீரோ பேசுகிற நேரத்தில் ஹாஜுன்னு சொல்கிறான். அவன் அப்பியரன்ஸ் வச்சு முடிவு பண்ணாத. இங்கே இருக்கிற மொத்த பேர்லேயும் மொத்த லீடர்ஸை ஒன்றா சேர்த்தாலும் அவன் தான் இருக்கிறதுலே புத்திசாலியானவன். இப்படிலாம் அவனுக்கு பில்டப் கொடுக்குற டைமில் அந்த ஜீஹா அவனை அடிக்க போகலை. அவன் தலையில் கை வச்ச அந்த சண்டை எப்படி தான் நடந்துச்சு, A to Z எனக்கு நடந்த எல்லாத்தையும் சொல்லுன்னு நடந்து எல்லாத்தையும் அனலைசிஸாக கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் எப்படி நடந்தான், அவனோட ஹேபிட் எப்படி இருந்துச்சுன்னு இது எல்லாத்தையும் மொத்தமாக கேட்டு முடிச்சுட்டு தான் அவனை அடித்து நாக் அவுட் பண்ணுறான். அந்த சூஹியான் நிஜமாவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒருத்தனாக தான் இருக்கான். முதல்ல சாகிற நிலைமையில் இருந்துட்டு அடுத்த செகண்டே முதல்ல இருந்ததை விட பல மடங்கு பலசாலியாக மாறி இருக்கானா. அதோட அறகுறையாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கவன் திடீர்னு ஏரில் பறந்து ஃப்ளையிங்லேயே கிக் பண்ணுறானா. இவனுங்க சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா கண்டிப்பாக இவன் அவனுங்களில் ஒருத்தனாக தான் இருப்பான். இவன் சொல்கிறப்ப சிஸ்டமை பற்றின ஒரு சின்ன நாலேஜ் இவனுக்கும் இருக்குமோன்னு ஒரு டவுட் வருது. இங்கே இந்த ஜூனியர் பசங்க மறுபடியும் மீட்டிங்னு கூப்பிட்டு ஹீரோவையும் அவனோட ஃப்ரெண்டையும் ராஜா மாதிரி உட்கார வச்சு இவனுக்கு முன்னாடி தலை குனிஞ்ச மரியாதை செலுத்துறானுங்க. இதே எதுக்குண்ணா அந்த தொப்பை வச்ச ரவுடி பையனை அடித்ததுக்கு பாராட்டு விழாவான். மீட்டிங்கோட இம்பார்ட்டன்ட் டாபிக்னு போர்டில் எதையோ எழுதி ஓட்டிட்டு, சார் உங்கள் நிக்நேமில் ஒரு சின்ன அப்டேட் வந்துருச்சு. இப்போ உங்களோட பேர் எஸ்கேபிஸ்ட் சூஹியான் இல்லை பாஸ், நரமா அம்சம் சாப்பிட்ற எஸ்கேபிஸ்ட் சூஹியானுங்கிறான். இந்த பெரியும் நீ தானே பரப்பியிருப்ப, தெரியும்டா. இதுக்கு மேலே நான் எதை பார்த்தும் ஷாக் ஆகுற மாதிரி இல்லை, நீ மேலே சொல்லு அப்படின்னு ஹீரோ ரியாக்ஷனே இல்லாமல் உட்காந்துருக்கிறப்ப துரதிருஷ்டமான விஷயம் என்னன்னா, நீங்கள் தோக்கடிச்ச அந்த குண்டு பையனுக்கு எந்த ஒரு டெரிட்டரியும் அவனுக்கு கீழே இல்லை. அதனால நமக்கு எந்த ஒரு டெரிட்டரியும் ஆட் ஆகாதுன்னு சொல்கிறான். இப்போ தான் அவனுங்க காட்டுறானுங்க மேப்பை. இருக்கிறதுல இவனுக்கு ஸ்கூல் இருக்க டெரிட்டரி தான் ரொம்ப கம்மி மற்றவங்களோட கம்பேர் பண்ணால். ஒவ்வொரு லீடருக்கு கீழே ஒவ்வொரு டெரிட்டரி இருக்கும். அந்த லீடரை ஜெயிக்க ஜெயிக்க அவங்க டெரிட்டரி இவங்களுக்குள்ளே வந்துடும். ஸோ மேப்பில் நம்ம ஏரியா இன்க்ரீஸ் ஆகும் போல். இப்படி இல்லாமல் சீரியஸாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் ஹீரோ கன்னத்தில் கை வச்சு உட்காந்துட்டான். இந்த கொடுமையெல்லாம் பார்த்தா நிஜமாவே நானே இந்த ஊரை யூனிட் பண்ண ஆரம்பிச்சிடும் போலையே. எதுக்கு தான் இந்த கொஸ்ட் வருது, யார் தான் இதெல்லாம் கொடுக்குறது, இந்த கொஸ்ட்டோட எண்டில் என்ன தான் இருக்குன்னு இவன் யோசிக்கிற நேரத்தில் ஹீரோ அந்த 2 கார்டில் ஒரு கார்டை செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறான். மீட் பண்ணணுங்கிற கார்டு, நம்ம விருப்பப்படுற ஒருத்தரை மீட் பண்ணிக்கலாம். அந்த கார்டை செலக்ட் பண்ணி ஒரு ஆளை மீட் பண்ணவும் செய்கிறான். இந்த சிஸ்டமை க்ரியேட் பண்ணி இவனுக்கு கொடுத்தவங்களை மீட் பண்ணுறதுக்கு இந்த கார்டை யூஸ் பண்ணியிருக்கான். சடனாக அந்த ஊரில் இருக்க எல்லாரும் காணாமல் போயிட்டாங்க. அவன் கிளாஸில் இருக்க அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஜூனியர்ஸ் யாருமே அங்கே இல்லை. வெளியே ஓடி வந்து பார்த்தா மொத்த உலகத்துலேயும் அவன் ஒருத்தன் தான் இருக்க மாதிரி தெரியுது. அவன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய காடு மாதிரி நிற்கிது. அது இவன் கிட்ட பேசுது. நீ ரொம்பவே க்யூரியஸான ஆள் தான் போலடா. ஏதோ ஒன்று கேட்கணுன்னு தானே என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்க, கேளு, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். இந்த கார்டு பேசுது. இவனும் கேட்குறான், எதுக்கு இந்த கொஸ்டெல்லாம், எதுக்காக என்ன செலக்ட் பண்ணுறீங்க, என் கிட்டேருந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறான். இதெல்லாம் நிஜமாவே கற்பனையான்னு இவன் குழம்பி போயிருக்க நேரத்தில், சரி நான் அந்த ஆளை உன்கிட்ட பேச சொல்கிறேன்னு கார்டு சொல்லுது. எது அந்த ஆளான்னு கேட்டால் அந்த கார்டுக்குள்ளேருந்து இன்னொரு ஆளோட குரல் கேட்குது. நீ தான் சூஹியானாப்பா, இவ்வளோ சீக்கிரம் எவனுமே இந்த கொஸ்ட்டை பேச வச்சது இல்லைடா, பட் நீ பேச வச்சிருக்க. உனக்கு இந்த கொஸ்ட்டை கொடுக்குறப்பே எனக்கு உன் மேலே பெருசாக நம்பிக்கைலாம் இல்லை. உனக்கும் அந்த நம்பிக்கை என் மேலே இல்லைன்னு தெரியும். நம்பிக்கை இல்லாத 2 பேர் பேசிக்க கூடாது தம்பி. முதல்ல என் நம்பிக்கையை சம்பாரி. இந்த ஊரில் இருக்க 4 டெரிட்டரியை நீ உனக்கு கீழே கொண்டு வா. அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட வந்து பேசினேன். இப்போ எதுவும் கேட்காதான்னு கார்டு சொல்கிறப்ப, எது 4 ரீஜனை யுனைட் பண்ணணுமா, இதுக்கெல்லாம் நான் சண்டை போடணுங்க, எதுக்காக என்னை சண்டை போட வைக்கிறதுலே குறியா இருக்கீங்க நீங்கள் கோவமாக கேட்குறப்ப, தம்பி கோல்டு பிரான்ஸு சில்வர் இதுக்கே உன்னோட கண் பார்வை சரியாக இருக்குது, வளர்ந்துருக்க, உன்னோட பழைய வாழ்க்கை மாதிரி இப்போ இல்லை. யாராலையும் உன்னை இப்போ தொடவே முடியல. உன் ஸ்கூலில் நீ ஹாப்பியாக இருக்கடா. உன் கண்ணுக்கு தெரியாமல் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. பிளாட்டினம், டைமண்டு, அப்புறம் மாஸ்டரி, சேலஞ்சர் கால், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. உன் கற்பனைக்கு எட்டி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பவர் உனக்கு கிடைக்கும். நிஜமாவே நீ இப்போ பின்வாங்கணும்னு நினைக்கிறியான்னு அவன்கிட்ட கேட்டு இந்த கார்டு மறைஞ்சு போயிடுது. இவன் இப்போ இந்த கார்ட்ஸுக்கு அடிக்டட் ஆகி அடிமை மாதிரி மாறிட்டான். கொஞ்ச நேரத்தில் இவன் நார்மலான உலகத்தில் எந்திரிக்கிறான். அந்த ஜூனியர்ஸ் எல்லாம் அழுதுகிட்டே அவனை கட்டி பிடிக்கிறானுங்க. நாங்கள் கூட நீங்கள் செத்து போயிட்டோன்னு நினச்சிட்டோம், ஏன் இப்படி எங்களை பயமுறுத்துறீங்கன்னு கேட்குறானுங்க. நல்ல வேலை நீங்கள் இல்லாத நேரத்தில் நம்ம கூக்ஜா தான் இந்த மீட்டிங்கே தூக்கி நிறுத்துறாருன்னு பேசுகிறாங்க. சரி நீங்கள் டயர்டாக இருக்கீங்க, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நம்ம வேற ஒரு நாள் மீட்டிங்கை பார்த்துக்கலான்னு இவன் அனுப்பி வைக்கிறப்ப ஹீரோ மனசில் நினச்சி பார்க்குறான் அந்த கார்டு கேட்ட விஷயங்களை. இது கொஸ்ட்டாக இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தால் அப்போ நீ என்னடா பண்ணுவேன்னு அந்த கொஸ்ட்டு கேட்டிருக்கு. ஹீரோ ஒரு செகண்ட் நின்று பின்னாடி திரும்பி பார்த்து, டே லீடாங், எனக்குமே இந்த மொத்த ஊரி யுனைட் பண்ணணும்னு ஆசையாக தாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ தான் இந்த முடிவுக்கே தடவையாக வரான். பட் இவனுங்க நம்ம தலை ஒரு ஆர்டர் போட்டிருக்காருடா, இதை மொத்த ஊருக்கும் பரப்பணும்னு நினச்சி மறுபடியும் ரூமஸை பரப்ப ஆரம்பிக்க போகிறானுங்க.
அன்னைக்கு ஈவினிங் இந்த ஸ்கூல் முடிகிறப்ப 2 காதல் ஜோடிகள் கொஞ்சி கொஞ்சி பேசிக்கிட்டே போகிறானுங்க. சடனாக அந்த பொண்ணு இந்த பையன் கன்னத்திலே ஒரு அறை விடுறான். ஏண்டி என்ன அரைஞ்சான்னு கேட்டதுக்கு சடனாக எனக்கு அஃபண்டடாக ஃபீல் ஆச்சுடான்னு சொல்கிறான். என்னன்னு பார்த்தா நம்மால் தான் ஒளிஞ்சிருந்து இவன் பீக்கிங் எபிலிட்டியை யூஸ் பண்ணியிருக்கான். இதுதான் அவனோட விக்டிமை கூச்ச சுபாவமாக்கிருமே. அதனால தான் ஒரு அறை விட்டுருக்கா போல. இப்படியே போகிற வரவங்க மேலாம் இந்த எபிலிட்டியை யூஸ் பண்ணி இதை டெவலப் ஆக்கியிருக்கான். இப்போ இவனோட எபிலிட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஹைட்டு, வெயிட்டு, அப்புறம் ரீட் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியான முறையில் இருக்குது. ஸ்ட்ரென்த்து, இன்டெலிஜென்ஸ் எல்லாம். இவன் வீட்டுக்கு போகிற இடத்துலலாம் இந்த கார்டை பார்த்துக்கிட்டே போகிறான். இந்த கார்டை வச்சு என்னால் ஜெயிச்சிட முடியுமான்னு. நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறவரை அந்த ஜீஹோவை அவாய்ட் பண்ணியாகணும். ஏன்னா என்னால் எப்போயுமே அவனை தோக்கடிக்கவே முடியாது. அவனை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கான். அதே ஜீஹாவை முகத்துக்கு முன்னாடி நிற்கிறான். எடுத்ததுமே ஒரு கிக்கு தான் உழுது. இவனால் மூச்சு விடக்கூட முடியல. இப்போ ஒரு கிக்குக்கே இவனோட ரெக்கவரி பீன் ஸ்கில்லை யூஸ் பண்ணிடுறான். பட் அவனுக்கு கிடைச்ச ஸ்ட்ரென்த்தை ஓடுறதுலேயே யூஸ் பண்ணுறான். என்னடா பண்ணுற, உன்னோட கிக் பண்ணுற ஸ்கில்ஸை என்கிட்ட காட்டு, அதுக்காக தான் உன்னை தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு ஒரு சைக்கோ மாதிரி இவனை துரத்திட்டு வரப்ப ஜீஹோ மேலே இப்போ இவனோட டெவலப் பண்ண பீக்கிங் எபிலிட்டியை யூஸ் பண்ணுறான். ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்பீட் ரெண்டுமே லெவலில் இருக்குது. இருக்கிறதுலே டாப் லெவலில் தான். அப்படியே நம்மால் கிட்ட பார்த்தா இருக்கிறதுலே அவன்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது. இதே டைமில் சிஸ்டம் அவனுக்கு ஒரு குவெஸ்ட் கொடுக்குது. அந்த ஜீஹாவை அடித்து காலி பண்ணுங்க, உங்களுக்கு ரிவார்டு ஒரு பிளாட்டினம் கார்டுன்னு. முதல்ல சண்டைனாலே பயந்து நடுங்கிற பையன் இப்போ இந்த கார்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு அடிக்டட் ஆகிட்டானா பிளாட்டினம் கார்டுங்கிறத பார்த்ததுமே ஜீஹோவோட நேருக்கு நேராக போய் நின்று ப்ராப்பராக சண்டை போடலாமான்னு கேட்குறான். பட் இப்போ சண்டை போட்டால் இவன் தோத்துருவான்னு தெரியும். அதனால இவனால் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக டைமை வாங்கணும்னு நினைக்கிறான். ஜீஹா, நான் சண்டை போட ரெடியாக தான் இருக்கேன். பட் நம்ம சண்டையை வேடிக்கை பார்க்க யாருமே இல்லைடா. ஆளுங்க முன்னாடி சண்டை போட பயப்படியா என்ன? மற்றவங்க கண்ணு முன்னாடி நீ தோத்துருவேன்னு நினைக்கிறியா? இப்போல்லாம் வேணும்னே அவனை வெறுப்பேற்றுறப்ப அவன் கடுப்பாயி டைம் என்ன நீயே சொல்கிறான். பிளேஸையும் நீயே ஃபிக்ஸ் பண்ணு, எங்கே இருந்தாலும் நான் வரேன்னு சொல்கிறான். ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் குட் பாய் சொல்லிட்டு பிரிகிற மாதிரி பிரிகிறானுங்க. ஹீரோட முகத்தில் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அந்த ஜீஹாவும் அமைதியாக இருக்கான். பட் சடனாக சிஸ்டம் ஸ்கை ராக்கெட் கார்டை யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு காட்டுது. என்னன்னு பார்த்தா நம்மால் தான் சண்டை போட வேணான்னு அவன் திருப்பி போகிறப்ப பின்னாடி இருந்து ஏரில் பாஞ்சிருக்கான். எவ்வளோ டைம் எடுத்தாலும் இவனை தோக்கடிக்கிற அளவுக்கு நான் ஸ்ட்ராங்காக மாறவே முடியாது. ஸோ எனக்கு இருக்க ஒரே வாய்ப்பு அவன் ரெடியாக இல்லாத டைமில் அநியாயமாக அவனை அட்டாக் பண்ணுறது. அதுதான் எனக்கு இருக்க ஒரே வாய்ப்புன்னு நினைக்கிறான். இவன் ஏரில் ஜம்ப் பண்ணி கிக் அடிக்கிறான். பட் அவன் மிஸ் ஆகிட்டு பதிலுக்கு இவன் கிக் பண்ணுறான். நம்மால் அதுக்கே நாக் அவுட்டு. ஆச்சரியமாக இருக்குடா, நீ நடக்கிறப்ப கூட உன்னோட ஸ்டெப்ஸ் தெளிவாக இல்லை. நீ நடக்கிறப்பே உன்னோட கால் எவ்வளோ வீக்காக இருக்குன்னு தெரியுது. பட் கிக் பண்ணுறப்ப பெரிய ஃபைட்டர் ரேஞ்சுக்கு இருக்குது. நிஜமாவே யாரா நீ ஜீஹோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ முறையாக ஒரு கொஸ்ட்டில் இவன் தோற்று போயிருக்கான்னு வருது. இது ஒரு சைடு கொஸ்ட்டு தான். அந்த கொஸ்ட்டுக்கு கீழே ஒரு ஹிடன் கொஸ்ட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இவனால் தோக்கடிக்கவே முடியாத பல மடங்கு பலசாலியான ஒரு எதிரியோட சண்டை போட்டு தோக்கணுங்கிற கொஸ்ட்டு. அதில் இவன் ஜெயிச்சிருக்கான். அதுக்கு ரிவார்டாக இவனுக்கு டைமண்ட் கார்டு கிடச்சிருக்கு முதல் முறையாக. இதோட இந்த சாப்டர் முடியுது. ஒரு 2 டேஸ்க்கு வீடியோஸ் எதுவும் போட முடியாதுன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. பர்சனலாக வேறு ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்கிறதால மோஸ்ட்லி ரெடி பண்ண டைம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். பட் சீக்கிரமே அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.